ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அதுதான் பவுன்சி ஹவுஸ். இது கோயம்புத்தூர் பீலமேட்டில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சிங்கப்பூரில் பவுன்சிங் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இது அதை விடவே பெருசாக இருக்குது. நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், டைமிங், அதுக்கப்புறம் ஃபுட், இது எல்லா பற்றியுமே நான் சொல்லியிருக்கேன். இந்த இடம் விளையாடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, பார்ட்டிஸும் செலிப்ரேட் பண்ணலாம் போல இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். பால்ஸ்லாம் நிறைய பாருங்களேன். இது நம்ம ஏற்கனவே சிங்கப்பூரில் பார்த்த மாதிரியே தான் இருக்குது இல்லையா? ஓகே, நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். இங்கே கிட்ஸுக்கு வந்து அன்லிமிட்டெட் பேக்கேஜ் ஒரு நாளைக்கு ₹800 சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 3 இயர்ஸாக இருந்ததுன்னா ₹500. இது போக நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து ₹150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு கிட்டோட ஒரு அடல்ட் கம்பல்சரி போகணும். அதுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேர் போகிறீங்க அப்படின்னா 150 + 150 அடல்ட்ஸ்க்கு வந்து 2 பேருக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வீக் டேஸில் போனோம். ஸோ 12 தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 12 to நைட் வந்து 10 PM வரைக்கும் இருக்குது. வீக் எண்டுனா 10 ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க. ஏன்னா அன்லிமிட்டெட் பேக்கேஜ் எடுக்கும்போது நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஓப்பன் பண்ணுற டைமுக்கே வந்தால் தான் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே அவுட் சைட் ஃபுட் வந்து அலௌட் இல்லை. வீட்டிலேருந்து நம்ம செஞ்சும் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் தான் நம்ம வந்துட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டபோதே எங்களுக்கு அப்படி தான் சொன்னாங்க. அதனால நாங்கள் வந்துட்டு சரி இங்கே சாப்பிட்டுக்கலான்னு தான் வந்தோம். பட் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. இப்போ பிலோ 3 இயர்ஸ் கிட்ஸுக்கெலாம் வந்துட்டு இங்கே பருப்பு சாதம், தயிர் சாதம் மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்தோம். நாங்கள் இங்கே வந்து தயிர் சாதம் தான் வாங்கிக்கிட்டோம். இங்கே வந்து காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அரௌண்ட் 12:30 வந்தோம். அதுக்கப்புறம் லன்ச் எடுத்துகிட்டு ஈவினிங் நாங்கள் வந்துட்டு ஒரு 6 to 7 வரைக்குமே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஏன்னா பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ கிட்ஸுக்கு ஓகேங்க. அவங்க வந்து அந்த எனர்ஜி லெவலில் இருப்பாங்க. அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். நம்மளும் அந்த பேக்கேஜை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. எங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ஒரு 1 டே ஃபுல் டே வந்துட்டு பசங்களை கூட்டிகிட்டு வெளியில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. ஸோ இது நான் சஜஸ்ட் பண்ணுவேன், கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ. நீங்களும் போயிட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.